Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் half yearly exam அரையாண்டு தேர்வுக்கான ஒரு கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन பேப்பர். சோ இதுல உள்ள क्वेश्चंस மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்கனாவே மேக்ஸिमम உங்களுக்கு வந்து क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம். நான் எப்பவும் சொல்றது தான், நம்ம சேனல்ல எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 3 क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். சோ அந்த 3 क्वेश्चन பேப்பரை மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்கனாவே அதுல இருந்து தான் மேக்ஸिमम ஆஃப் தி क्वेश्चन வரும். இல்ல நான் 3 क्वेश्चन 3 வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படினா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். சோ அந்த ஒரு வீடியோவை பாத்தீங்க அப்படினாவே உங்களால எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படினா half yearly exam question paper 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். நான் இதே மாதிரி நேத்து இதே நேரத்துல தமிழ் question paper அப்லோட் பண்ணேன். சோ அந்த question paperல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து வந்திருந்துச்சு. அண்ட் நான் இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் பண்ணேன். சோ எல்லாருக்கும் ஒரே டேட்ல எக்ஸாம் நடந்தாலும் கூட அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்படி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ் எக்ஸாம் நம்ம சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸாம்ல வந்துருந்துச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு சில கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணேன், மோஸ்ட்லி எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின்ல வந்துருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கிலீஷ் ஒன் வேர்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 21 வேர்டு. இந்த 21 வேர்டு வந்து சினானிம்ஸ் அண்ட் அனிம்ஸ் புக் பேக், அந்த ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி க்ளாசரியில் இருக்கும். ஸோ அந்த புக் பேக் மட்டும் நீங்கள் மோஸ்ட்லி தரவாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து யூ கேன் அட்டெண்ட். ஸோ அதனால் வந்து புக் பேக் ஒன் வேர்ட் நல்லா படிங்க. ப்ளஸ் இந்த இது போக அக்ரைம்ஸ் அனிம்ஸ் அப்ரிவேஷன்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபாரின் வேர்டு, இடியம் வேர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னமும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆனால் இதுக்கடுத்து மேஜர் எக்ஸாம்ஸ் வருது. எல்லாம் மேஜர் எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் லீவ் அவ்வளோவா எந்த எக்ஸாமுக்கும் இல்லை. ஸோ டோன்ட் வரி, நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி படிக்கிறது, என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், அண்டு ஷார்ட் டைமில் படித்து கொஞ்சம் நல்ல ரொம்ப ஃபுல் மார்க் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 11th and 12th சேர்த்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாட்டி பாருங்கள். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ அதில் நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ. ஸோ லென்த்தாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது போக டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சம்மரி, நோட்ஸ் மேக்கிங்கு, பேராகிராஃபு, அப்புறம் அந்த ப்ராசஸ் மீன்ஸ் ப்ரிப்பரேஷன், டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் மேக் பண்ணுறது எப்படி, டீ போடுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொஸ்டின்ஸு, ப்ராவர்ப் எக்ஸ்பிளைனிங், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க 5 மார்க்கில் மோஸ்ட்லி. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் பொறுத்தவரை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக போட்டு வீடியோவில் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் கண்டிப்பாக நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டமாக அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் அதிக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 2019 ஃபஸ்ட்டு புக் வரையில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். அண்ட் ஸ்டேட் ஃபுல்லாக ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இந்த எக்ஸாம் தான் எழுதுனாங்க. ஸோ அந்த வருஷம் தான் லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கல, என்ன ரீசன் அப்படின்னு தெரில. பட் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் லெவலுங்கிறப்ப கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக லீக் ஆயிடுது, டிஸ்ட்ரிக்ட் லெவலுங்கிறப்ப கொஞ்சம் சேஃபாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. எனிவே இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டேட் லெவல் கொஸ்டின்ங்கிறனால இதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது போக நான் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் உள்ளது அப்படியே எக்ஸாமில் வர பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப லக் இருந்தால் தான் வரும். பட் மோஸ்ட்லி அது வராது. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கே இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் கொஸ்டினை மட்டும் படிச்சிங்கன்னா நாட் யூஸ். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 3 எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வச்சு படிக்கிறதா ஒரு 3 செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.